சிப்ளிங்ஸில் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி பேசியிருப்பான். இந்த பக்கம் என்ன நடந்திருக்கும். அப்போ வந்து கேட்பேன், இந்த மாதிரிலாம் நடக்காதுடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஹைப்போதெட்டிக்கலா தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற லா இன்னும் மறைஞ்சு போல, அது இன்னும் நடைமுறை தான் இருக்குது அப்படின்னு விஷயம் சொல்கிறான். இல்லை எல்லாரும் சுத்தமான முட்டாதனமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த அராட்டா வேறு வரான்னு எனக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறான். வீட்டுக்குள்ளேயே நல்லா போத்திக்கிட்டு இருக்க சொல்கிறான். என்ன முட்டாப்பையன் நினச்சிருக்காங்க. அந்த அராட்டா பார்த்து எனக்கு பயமாகுது. அவர் மாதிரி நம்ம அதுக்கப்புறம் நான் கலாச்சிட்டு இருப்பா. ஆமாம், அந்த கோட்டன் என்ன சொன்ன அராட்டாகிட்ட அந்த கேம் ரூமில் என்ன நினச்சிக்கும் போது, அந்த இன்சிடென்ட்டா அது யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு விஷயம் சொல்கிறான். என்னன்னா கோட்டன் ஒரு கலை அவன் வந்து பார்த்தீங்கன்னா அராட்டாயிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணி பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு. எது அப்படியா, சரி அராட்டா என்ன சொன்னா அப்படின்னு நம்ம அவங்க கேட்கும்போது, சத்தம் போடாத, மெதுவாக பேசு வேற என்ன, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஸோ அராட்டா டவுன் பண்ணிட்டான் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்ரூம் என்னென்ன இருக்கும். கோட்டன் என்ன சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன் கேட்கும்போது, இங்கே பாருங்க, நான் வந்து நெட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தேன், சிப்ளிங்ஸில் நாட் ரிலேட்டட் இருந்தால் மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கே என்ன பிடிக்கல, என்ன கெட்ட பொண்ணு அப்படின் நம்ம கோட்டனை சின்ன பொண்ணு மாதிரி சின்ன பொண்ணு தான் பேசணும். நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த இடத்துல. ஸோ டக்குனு பார்த்தா கோட்டனை பிடிச்சிட்டிங்க பாரு. இந்த மாதிரி நிறையா சின்ன பசங்க அவங்களுக்கு க்ளோஸாக இருக்க பசங்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது, அஃபெக்ஷன் வச்சு நினச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட அண்ணா, ஸோ ஒரு அண்ணா உன்னோட லைஃப் நான் ஹாப்பியாக வச்சுப்பேன், அது கூட தான் எதிர்பார்ப்பேன் நம்ம சொல்லி அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவோம். நான் பார்த்து நீங்கள் தான் நைசஸ்டான பர்சன் அப்படின்னு நம்ம கோட்டன் சொல்லிட்டு வருவா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா நான் பாத்ரூம் வந்து வெளில வந்துடும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அந்த அப்பா பார்க்கறது மேலே பன்றி போயிருப்பா. பன்றி நீ வந்திருக்கியா அப்படின்னு அப்பா சொல்லுவார். நம்ம ரூமுக்கு வச்சுட்டு போவோம். இந்த அப்பா சொன்னதே இப்படி இருக்குது, ஒரு பொய் சொல்லியிருப்பாரோ, கண்டிப்பாக பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை, இது எப்படி நடந்திருக்கோம் அப்புறமா நம்ம ஹீரோ புடம்பிட்டே போகிறான். அப்போ ரூமுக்குள்ளே போட்டா சியா உட்காந்துருப்பா. சியா நீங்கள் என்னப்பா பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நீ பாட்டுக்கு வந்து உள்ளே வந்து நீ பாட்டுக்கு உட்காந்துருக்குன்னு கேட்கும்போது, நீ எங்கடா பண்ண, ரூமை வந்து நீ பண்ண அப்படி வந்து உள்ள உட்காரன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து முழிக்கிறான். என்ன சொல்கிறது, பாத்ரூம் வந்து வெளில வந்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம வச்சுட்டு சும்மா கொழுப்பு குறைக்கிறதுக்கு வாழ்க்கை போயிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறதுல உன் ரூம் தான் ரொம்ப சின்னதானே, இது ரொம்ப பிளைனு இருக்கிறதுல சின்னதான் ரூம் ஒன்று தான் தெரியுமா. நம்ம ரூம் செலக்ஷன்ஸுக்கு ராக் பேப்பர் சிசர் போட்டுருந்தோம். அப்போ நீ தான் ராக் பேப்பர் சிசர் கடைசி அங்கே ஞாபகம் இருக்கா, அந்த கடைசி வந்து தான் உனக்கு இந்த கிடைச்சி இந்த அன்பு பரிசு இந்த சின்ன ரூம் அப்படின்னு நம்ம ஷேப்ஸில் நம்ம ஹீரோ கலாச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் சரி, இந்த செகண்ட் வேர்ல்டு சி எங்கே எதுக்கு வந்திருக்கா, அவரோட அப்பா சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்து அதை பேசுக்க வந்திருக்கேட்டா. நம்ம ஹீரோ கிட்டக்குன்னு தள்ளிட்டா பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உட்காந்துப்பான். சிஏ என்ன பண்ணிக்கும் போது, இது டாப் சீக்ரெட்டாக வச்சுக்கோ அப்புறமா நம்ம சிஏ சொல்லுவான். எது டாப் சீக்ரெட்டாக அப்புறம் நம்ம கதருவான். இந்த மாதிரி நம்ம ஹீரோட்ட போயிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி நம்ம சியா பண்ணுவோம். என்னாச்சு இவளுக்கும் கோட்டை நம்ம ஏதாவது ஐடியா வந்து கேட்கும்போது, நோ ரியல் கான்சன்ஸ் அப்படின்னு சியா சொல்லுவா. இல்லை புரியல, நீயும் கோட்டனும் பாத்ரூம் இப்போ நான் பார்த்தேன் அப்புறமா சிஏ சொல்கிறது, பார்த்தியா எவ்வளோ தூரம் பார்த்தேன், எப்படி பார்த்தேன்னு கேட்கும்போது, ப்ராபபிளி எல்லாத்தையுமே நீங்கள் பேசுனா கேட்டா போன சிஏ சொல்லுவா. அவ்வளோதான், நம்ம ஹீரோ 18 மூஞ்சி இருக்காது, என்னது எல்லாமே போச்சே அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவளுக்கு டீனேஜ் எல்லாமே வரதான் சகஜம் தான், அவளுக்கு லவ் இந்த மாதிரி சகஜம் தான். ஆனால் நீ ஒரு நல்ல அண்ணனா அந்த சிச்சுவேஷன் நீ கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்க என்னோட பர்ஃபெக்டிவில். ஸோ அதனால தான் எங்கள் சிஸ்டர்ஸோட சேஃப்டிக்கு உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹார்மோன் சேஞ்ச் ஏதாவது கான்சஸ் ஏற்படுது நான் பார்க்கறதுக்கோசம் நம்ம செக் பண்ண அப்படின்னு ஷேர் சொல்லுவோம். சிஸ்டர்ஸ்க்கு செக்யூரிட்டிக்கு இப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு நேரம் டேரக்டாக கேட்டுருக்கலாம், இப்படி தான் அப்ரோச் பண்ணிக்கும்போது அப்படி சொல்லணும்னா எனக்கு உன் மேலே 0 ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸோ இப்படி ட்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஷேர் சொல்லலாம். சரி ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணாத, இந்த மாதிரி நம்ம இப்போ பிரெட் ரிலேட்டட் கிடையாது, இனிமேல் நம்ம நான் எல்லாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இந்த ஷியானு மீனாமி இந்த மாதிரி இப்போ யாரும் பிளட் ரிலேட்டட் கிடையாது, நீயா கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ரிலேஷன் கூட வச்சுக்கலாம் சொல்லும்போது என்னது அதுவும் அதெல்லாம் தேவையில்லாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சும்மா ஹைப்போதெட்டிக்கலாக சொன்னேன், இந்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியும். ஸோ ஷியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கலாக ஒரு சயின்ஸ் பற்றி பேசுகிற ஸ்டூடெண்ட், ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இவன் அக்கானு கூட தான் கொஞ்சம் சியானு பிச்சான் பேர் சொல்லி கூட கொஞ்சம் க்யூட்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஷேர் சொல்லலாம். அப்போ வெளில வந்துட்டு ரியல் கான்சியஸ் ஃபீலிங்ஸ் எதுவும் வரல தானே அப்படின்னு ஒரு டவுட்டாக கேட்டு பார்க்குறா. இப்போ நைட் எழுந்து தூங்கி எழுச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு தான் ஒன்றுமே நடக்கலை, அதான் ஒரு நாளில் ஃபுல்லாக எவ்வளோ விஷயம் நடந்துருச்சு, அவன் எதிர்பார்க்க விஷயம் நிறையா நடந்துச்சு, அதனால தான் அவனுக்கு தூக்கமே வரல. எப்படி ஸ்கூலுக்கு கிளம்பும் வெளில பார்த்தீங்கன்னா நம்ம பன்றியும் கோட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸஸ் போட்டு பார்த்துருக்கோம். அம்மா இப்போ எது கலங்கதில் போட்டு கேட்கும்போது என் ப்ராக்டிக்கல் யூனிஃபார்ம் இப்போ தான் வந்துச்சு, ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், என்னோட ஸ்பேரை தான் நான் கோட்டனுக்கு போட்டுட்ருக்கேன், எப்படி க்யூட்டாக இருக்கா அப்படிமா நம்ம ஹீரோ பற்றி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் தேவையில்ல சொல்ல முடியாது அப்படிமா நம்ம சொல்லுவோம். போச்சு அரட்டாக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உன் பிரதர் எதுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கற்றுட்டுருப்போம். சரி ஓகே, நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போக வேறு கிளம்பிடுறோம். அவசியம் சொல்லுவோம், பன்றி இந்த மாதிரி நைட் நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம மறைக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி நம்மளை ஜாலியாக ஃபீல் பண்ணிக்கிறாப்பான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பசங்க வெளில போல அந்த 3 சிஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. அப்போ யோசிச்சு பாரு, நம்மளாம் ஒரிஜினலாக சிப்ளிங்ஸ் தெரிஞ்சாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சேன் கேட்குறான். வாயமூட்டோட அப்படி பேசுவார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரோம். ஈவன் கேர்ள்ஸ் தான் நம்மளோட பெரிய லையர்ஸ்ப்பா. வேணா பாரு, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஸ்கூலுக்கு கூட ஒரு மாதிரி இருப்பாங்க, எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்குதான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் சேஞ்ச் ஆகல, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம யோசிச்சு பார்க்குற மாதிரிலாம் அந்த ஒவ்வொரு நைட்டில் ஒரு எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு இது வந்துருச்சு, இந்த மாதிரி நடக்குமா
ஆனால் ஷியான்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சுத்த போய் அந்த கேர்ள்ஸ்லாம் ஆடு பார்த்தீங்கன்னா சேக்கணும் போயிட்டாங்க. அவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மினாமி இருக்கா இல்லையா, ஸோ அப்போ வந்துருவா. இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் அவளுக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் இருப்போம். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் நாள் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நான் கேட்பான். அதாவது அது வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா மினாமி வச்சுப்பா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்கூல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலாகி வச்சிருப்பா. ஸோ அவளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் ஆனால் படி அப்படின்னு விட்டுருப்பாரம்மா. ஸோ அதனால் நம்ம மினாமி வந்திருப்பான். சரி ஓகே உனக்கு ட்விட்டர் பண்ணுறாமா, உனக்கு படி சொல்லித்தரேன் நம்ம ஹீரோ கரை கூட்டு போகிறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா படிக்க போகிறாங்க 2 பேர். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதை சொல்லித்தரான். ஸோ மினாமி கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியுது. அப்போ டக்குன்னு பார்த்தா டிஸ்டர்ப் பக்கத்தில் கரைக்கு எடுத்து சாங்லாம் செலவு பண்ணிருப்பானா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லெசன் எடுத்துருப்பான். சரி ஒரு பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம ஹீரோ கொடுப்பானா. அங்கே பார்த்தா ஒரு ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண மாட்டேன், எல்லாமே வந்து தப்பு பண்ணி வச்சிருப்பாளா. சரி ஐயோ இவ்வளோ எப்படி நான் திருத்தறது அப்படின்னு மாதிரி வச்சுருப்பான். அப்போ டக்குன்னு பாட்டு பாட போயிடுவாள். அவள் பாரு லிரிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமெடி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல மினாமி இங்கே இருக்கலே கொஞ்சம் சீரியஸான ஒரு பொண்ணு, எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துப்பா. அவர் ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ணுறான். ஸோ இவ்வளோ தான் இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கான். ஸோ வெளில வரவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ பம்புவான். ஸோ அதை பார்த்து நம்ம மினாமி நோட்டீஸ் பண்ணுவான். ஸோ வீட்டுக்கு கூட நம்ம மினாமி எல்லாமே பேசுவோம். இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் மறக்கவே முடியாது. அப்பா என்ன சொல்லியிருப்பார்ல, அப்பா போய் சொல்கிறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. அது மட்டும் நம்ம அவருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாம் கேட்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் யாராக இருப்பாங்க பற்றி யோசிச்சு பார்த்தியா. ஸோ ஒரிஜினல் பேரண்ட்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும் மினாமி சொல்லுவா. ஸோ பரவாயில்ல இதுக்கும் நல்லா ஐடியா தான். நம்ம மினாமி ரொம்ப நல்லா யோசிக்கிறா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கலே கோட்டன்னு தான் சின்ன பொண்ணு. ஸோ அவள் எப்படி கலப்படுவா. அப்போ நம்ம மினாமி யோசிக்கும். பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு சிஸ்டரும் கலப்படுறா. அப்போ நம்ம யோசிக்கலாம். ஸோ இப்போ நீ எனக்கு கூட அண்ணன் தங்கச்சி கிடையாது, நீ எனக்கு ஒரு ஜஸ்ட் சீனியர் தான் ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கோசரம் இத்தனை வருஷமாக நாங்கள் பில்ட் பண்ண ஒரு பாண்டு வேல்யூபிள் அதை கண்டிப்பாக மறக்க முடியாது. அப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் உனக்கு பிடிச்ச ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை கவலைப்படாத சொல்லும்போது என்னது எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சி உங்களுக்கு ஆக்ஷன் அப்படின்னு நம்ம கேட்பான். எனக்கு ஓக்கா தான் சொல்லும்போது அந்த ஓக்காவை பிளேடு போட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டான பர்சன், நீங்கள் ஸ்மார்ட்டு ஃபன்னி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ கமா அந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, சீரப்பாங்க சென்பாய் சீனியர் ரொம்ப நம்ம மினாமி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆறுதல் படுத்தும். ஸோ வீட்டுக்கு போய் நம்ம ஓக்காக்கு வந்து கேக் கொடுப்பா. எதுக்குன்னா அது இந்த ஏர்பாட்ஸ் தொலைச்சிருப்பாள். ஸோ கண்டுபிடிச்சி கூட ஒரு கேக் கொடுப்பா. இந்த ஏர்பாட்ஸ் நான் சயின்ஸ் கிளப் ரூம் தான் கண்டுபிடிச்சது, அங்கே தான் இருந்துச்சு. இது நீங்களே வச்சுக்க சொல்லும்போது இல்லை இது நீயே வச்சுக்கோ, இது மேலே தொலைக்காம பார்த்துக்கோ சரியா எனக்கு கேட்டால் அப்படி நீ வச்சுக்கோ செட்டு 2 பேர் வந்து கேக் ஒன்றா சொல்ல போகிறாங்க. ஸோ இதோட பற்றி சொல்ல முடியுது. ஸோ இந்த விஷயம்